10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திர ப்ரீ ஸ்கூலின் டே கேர். நீ நினைக்கிறாயா உலகம் உனக்கு நியாயமா நடக்கணும்? நீ கடினமாக உழைத்தா ஒரு நாள் எல்லாம் சரியாகிடும் என்று? அந்த நம்பிக்கைதான் முதல்ல உன்னை அமைதியாக கட்டிப்போடும் சங்கிலி. ஏனென்றால் இங்க பெரும்பாலான மனிதர்கள் பணம் என்பது உழைப்பின் பலன் என்று நினைத்துக்கிட்டு காலையிலிருந்து இரவு வரை ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனா உண்மை என்னன்னா, செல்வம் உழைப்பால் வருவதில்லை, அது கட்டுப்பாட்டால், அமைப்பை புரிந்து கொள்வதால, சூழலை வடிவமைப்பதால மெதுவாக உன் பக்கம் நகர்கிறது. நீ கவனிச்சிருக்கியா? சில பேர் தோற்றாலும் திரும்பி இன்னும் பெரிய இடத்தில் நிற்பாங்க. ஆனா சில பேர் வாழ்நாளெல்லாம் உழைத்தும் எதுவும் கையில இருக்காது. அது அதிர்ஷ்டம் இல்ல, அது டிசைன். விளையாட்டு நியாயமானது கிடையாது. விதிகள் எல்லோருக்கும் ஒரே மாதிரி எழுதப்படவில்லை. நீ உன் நேரத்தை பணத்துக்கு மாற்றிக்கிட்ட அந்த நொடியிலேயே நீ உன் அதிகாரத்தை வேறொருவரிடம் ஒப்படைச்சுடுற. உன் மதிப்பு உன் கையில் இல்லாமல் வேறொருவரின் முடிவில் போய் நிற்கும். அதனால்தான் அமைப்புக்குள் உழைக்கிறவனை விட அமைப்பை ஓன் பண்ணுறவன் அமைதியாக வெற்றி பெறுகிறான். ஒரு கஃபேவை நடத்துறவன் வியர்வை சிந்தி உழைப்பான். ஆனா அந்த கஃபே இருக்கிற கட்டடத்துக்கு சொந்தக்காரன் ஒரு நாளும் வராமலே பணம் வாங்குவான். இங்க கேள்வி யார் கடினமாக உழைக்கிறான் என்பதில்லை, யார் சூழலை கட்டுப்படுத்துறான் என்பதுதான். அதே மாதிரி நீ நினைக்கிற செல்வம் பணம் வர்றதுக்கு பிறகு வரும் மதிப்பு இல்ல. மதிப்பும் பெர்செப்ஷன் முதல்ல உருவாக்கப்பட்டதுக்கு பிறகுதான் பணம் தானாக பின்தொடரும். உலகம் உண்மையை விட தோற்றத்துக்கு சீக்கிரம் நம்பிக்கை வைக்கும். அதனால்தான் கான்ஃபிடென்ட் தெரிஞ்சவனுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். அமைதியாக திறமை மட்டும் வைத்திருப்பவனை உலகம் பெரும்பாலும் கவனிக்காது. நீ கேள்வி கேட்கணும். நான் ஏன் வேலிடேட் ஆக காத்திருக்கணும்? நான் ஏன் பர்மிஷன் கேட்கணும்? ஏன் என் எக்ஸிஸ்டன்ஸ் பிரைஸ் மாதிரி பொசிஷன் பண்ணக்கூடாது? ஏனென்றால் நீ தேடி ஓடும்போது நீ தேவையுள்ளவன் போல தெரிஞ்சு விடுற. ஆனா நீ உன் நிலையை உயர்த்திக்கிட்டா மற்றவர்கள் உன்னை தேட ஆரம்பிப்பாங்க. இதுலதான் டைமிங், சைலன்ஸ், பேஷன்ஸ் எல்லாம் வெப்பன்ஸ் ஆக மாறுது. அவசரப்படுறவன் உணர்ச்சியில் முடிவு எடுப்பான். அமைதியாக காத்திருப்பவன் மற்றவர்களுக்கு தெரியாத பேட்டர்ன் கவனிப்பான். சந்தை விழும்போது எல்லாரும் ஓடுவாங்க, ஆனா சிலர் அப்போதான் நகருவாங்க. அவர்களுக்கு ரகசியம் புத்திசாலித்தனம் இல்ல, பொறுமை. லீவரேஜ் என்னன்னா குறைவான முயற்சியால் பெரிய தாக்கம் உருவாக்குற கலை. நீ எல்லாத்தையும் நீயே செய்யணும்னு நினைச்சா அது பாதுகாப்பு மாதிரி தோணும். ஆனா உண்மையில அது பயம். சக்தி வாய்ந்தவர்கள் அமைப்புகளை உருவாக்குவாங்க. மக்கள், நேரம், நற்பெயர் எல்லாம் அவர்களுக்காக வேலை செய்யுமாறு வடிவமைப்பாங்க. அதனால்தான் உண்மையான செல்வம் சத்தமாக இருக்காது, அது அமைதியாக இருக்கும். ஃபிளாஷி வெல்த் உடைந்து போகும், சைலண்ட் வெல்த் தான் நிலைக்கும். நீ அதிகமா பேசும்போது நீ உன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிற. குறைவா பேசும்போது மற்றவர்கள் உன்னை பற்றி ஃபில் இன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த சைலன்ஸ்ல தான் அத்தாரிட்டி பிறக்குது. அதே மாதிரி அட்டாச்மெண்ட் குறைய குறைய நீ சுதந்திரமாவ. எதையும் இழக்க பயப்படாதவன் தான் எந்த நெகோஷியேஷன் லையும் மேல கை வைப்பான். உனக்கு சேவை செய்யாததை விடுதலை செய்யும் தைரியம்தான் உன் மதிப்பை உயர்த்தும். கடைசில உண்மை என்னன்னா, நீ ஒரு சிஸ்டம் டிசைன் பண்ணலன்னா நீ யாரோ டிசைன் பண்ணிய சிஸ்டம் ஒரு ஸ்மால் பீஸ் வாழ வேண்டியதுதான். செல்வம் என்பது பணம் குவிப்பது கிடையாது, அது கண்ட்ரோல், பெர்செப்ஷன், டைமிங், சைலன்ஸ், ஸ்ட்ரக்சர் இவைகளை ஒரே நேரத்தில் கையாள கற்றுக்கொள்வது. இந்த உண்மையை நீ ஒருமுறை உள்ளுக்குள்ள உணர்ந்துட்டா நீ இனிமேல் வாழ்க்கைக்கு ரியாக்ட் பண்ண மாட்ட. நீ அதை டிசைன் பண்ண ஆரம்பிப்ப. அதுவே வெளியில் யாரும் சத்தமாக சொல்லாத, ஆனா உள்ளுக்குள்ள எல்லாரும் பயப்படும் மௌனமான அதிகாரம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப்